தொழில்நுட்பத்தால் ஒருவர் தமது சொந்த வட்டத்திற்குள் தங்கியிருப்பது எளிது என்றாலும் இளையர்கள் தங்களுக்குள் தைரியத்தை வளர்த்து இடர்களை எதிர்கொள்ள வேண்டும். கத்தோலிக்க தொடக்கக் கல்லூரியில் வெள்ளிக்கிழமை அன்று நடைபெற்ற சமய நல்லிணக்க கலந்துரையாடலில் போப் பிரான்சிஸ் இத்தாலிய மொழியில் உரையாற்றிய போது இதனை கூறினார். 50க்கும் மேற்பட்ட பள்ளிகளிலிருந்து கிட்டத்தட்ட 600க்கும் அதிகமான பார்வையாளர்கள் போப் பிரான்சிஸின் கருத்துக்களை கேட்டனர். கலாச்சார சமூக இளையர் அமைச்சர் எட்வின் டாங்கும் சிங்கப்பூரின் பேராயர் வில்லியம் கோவும் போப்பை உபசரித்தனர். மேலும் கத்தோலிக்க தாதிமை இல்லமான புனித தெரேசா இல்லத்திற்கும் போப் பிரான்சிஸ் நேரில் சென்று அங்குள்ள மூத்தோர், நலிவுற்றோர், ஊழியர்கள் ஆகியோரை சந்தித்து நல்லாசி வழங்கினார். சிங்கப்பூருக்கு 3 நாள் அதிகாரத்துவ பயணம் மேற்கொண்டிருந்த போப் செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி மதியம் ரோம் நகருக்கு புறப்பட்டார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் முரசு செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். தமிழ் முரசுக்காக கீர்த்திகா ரவீந்திரன்.